திருச்சிற்றம்பலம். சிங்களபுரி என்ற நாட்டில் செலியன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அரசன் செலியனுக்கு மனைவி ஒரே மகள் இருக்கிறார்கள். அரசன் செலியனின் ஆட்சியில் மழை இல்லாததால் நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாததாலும் விவசாயம் செய்ய முடியாமல் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்தால் மக்கள் பசியால் வாடினார்கள். அரசன் தானிய கிடங்கில் வைத்திருந்த தானியங்களை வைத்து மக்களுக்கு தேவைக்கேற்ப உதவி செய்து கொண்டிருந்தான். இப்போது தானியங்கள் அனைத்தும் தீர்ந்த நிலையில் மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் இருந்தான் அரசன். இதனால் பசியின் தாக்கத்தால் மக்கள் அனுதினமும் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அரசனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். குழப்ப மிகுதியில் அரண்மனை தோட்டத்தில் மாலை வேளை அரசன் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு 15 வயது சிறுமி சாமிக்கு வேண்டிய பூக்களை பறித்து கொண்டு இருந்தாள். இவ்வளவு வறட்சியான நேரத்தில் பூக்கள் எங்கிருந்து வந்தது என்று என்னை கேட்காதீர்கள். கதைக்கு வேண்டிய கரு இந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இது எல்லாம் இறைவனின் செயல்தான். அரசன் செலியன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருந்தான். இதுவரையில் பார்க்காத பெண். இவள் யார் என்று தெரியவில்லை. இந்த பெண்ணிடம் ஒரு வசீகர தோற்றத்தோடு அழகாகவும் இருக்கிறாள். இவள் யார் என்று விசாரிக்க ராணியின் அறைக்கு சென்றான் அரசன். அரசன் ராணியிடம் அந்த சிறுமியை பற்றி கேட்டவுடன், தாயும் மகளும் பிழைக்க வழியின்றி வேலைக்கு சென்றால் தான் சாப்பாடு என்ற நிலையில் தாய் எந்த வேலைக்கு போனாலும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருந்ததால் மகளையும் வைத்து கொண்டு எங்கும் நிம்மதியாக வாழ முடியாது என்று நினைத்து வெளியூரிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் சொந்தக்காரர் வீட்டிற்கு. நம் அரண்மனையில் வேலை செய்யும் பெண் இவர்களை அழைத்து வந்தாள். பார்த்தவுடன் எனக்கு இவர்களை திரும்ப அனுப்ப மனம் இல்லாமல் வேலைக்கு சேர்த்து கொண்டேன். இவர்கள் வந்து 2 நாட்கள் தான் ஆகிறது. அந்த சிறுமி கற்பகம் படுசுட்டியாக இருக்கிறாள் என்று தாயும் மகளும் அந்த கதையை சொல்லி முடித்தாள் ராணி. செலியன் மனைவியிடம், நாடு பஞ்சத்தால் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இதற்கு எங்கிருந்து தீர்வு கிடைக்கப் போகிறது என்று தெரியவில்லை. நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று மனைவியிடம் புலம்பிவிட்டு சென்றான் அரசன். அரசனின் நிலைமையை பார்த்த ராணிக்கும் தர்ம சங்கடம்தான். அரண்மனைக்குள்ளே அரசன் செலியன் முன்னோர்கள் கட்டிய சிவன் கோவில் நல்ல வேலைப்பாடோடு சிவலிங்கத்தை ஒரு ஆள் உயரத்திற்கு கட்டியிருந்தார்கள். நாடு பஞ்சத்தால் இருந்ததால் அரசன் கோவில் பக்கமே போவதில்லை. கேட்பாரற்று இருந்தது. ராணியும் அந்த அளவிற்கு பக்தி மார்க்கத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கற்பகத்திற்கும் தாய்க்கும் அரண்மனையில் ஒவ்வொரு இடமாக சுத்தப்படுத்தும் வேலையை கொடுத்திருந்தாள் ராணி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது கோவில் இவர்கள் கண்ணில் பட்டது. கோவில் அடைத்திருந்தது. வெளியே நின்று பார்த்தால் சிவலிங்கம் ஒளி இழந்து இருப்பது போல் தெரிந்தது கற்பகத்திற்கு. உடனே கோவிலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கோவிலை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் கற்பகம். கோவிலை திறந்தவுடன் சிவலிங்கத்தை பார்த்து பார்த்து பூரித்தாள். இப்படி அருமையாக இருக்கும் சிவன் ஏன் வாடிக்கொண்டு இருக்கிறார் என்ற கவலையும் பட்டால் கற்பகம். தாயும் மகளும் சேர்ந்து கோவிலை சுத்தப்படுத்தினார்கள். அதற்கு பின் பூஜைக்கான பொருட்களை எல்லாம் வாங்கினார்கள். பூக்களை பறித்து கொண்டு வந்து சிவனை அலங்காரம் செய்தால் கற்பகம். இப்படியே தினமும் சிவனுக்கு பூஜை புனஸ்காரம் செய்து சிவலிங்கத்தை பிரகாசமடைய செய்தால் கற்பகம். இப்படியே நாட்களும் மாதங்களும் போனது. பஞ்சம் தலைவிருத்தி ஆடியது. மன்னனும் மன நிம்மதியின்றி இருந்தான். மாசி மாதம் மாசி மகத்தன்று கற்பகம் சிவனுக்கு அலங்காரம் செய்து பூஜையெல்லாம் முடித்துவிட்டு கோவில் மணியை அடிக்க ஆரம்பித்தாள். ஏதோ அவளுடைய உள் உணர்வுக்குள் ஒரு சக்தி நுழைந்தது போல் இருந்தது. வெறியோடு மணியை அடித்து கொண்டே இருந்தாள். கோவில் மணி சத்தம் விடாது கேட்டுக்கொண்டே இருந்ததால் அரண்மனைக்குள் இருந்தவர்கள் அரசன் அரசி உள்பட எல்லோரும் கோவில் மண் கூடிவிட்டார்கள். இவர்கள் வந்ததையெல்லாம் கவனிக்காமல் மணியை அடித்து கொண்டே இருந்தால் கற்பகத்தை பார்த்தால் அவளுடைய முகமே கோபத்தில் இருந்தது போல் இருந்தது. அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது. எங்களுடைய ஆன்மீக கதையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 அடி உயரத்தில் இருந்து சிவலிங்கத்திலிருந்து புகையாக வந்தது. சிறிது நேரத்தில் சிவலிங்கமே 2ஆக பிளந்தது. 2ஆக பிளந்த சிவலிங்கத்தில் இருந்து அன்னை பார்வதி தேவி வெளிப்பட்டாள். எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தி என்று கத்தினார்கள். மன்னா, உன் முன்னோர்கள் செய்த தவறால் நீ இப்போது மன நிம்மதியின்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். இந்த சிவலிங்கத்திற்கு அடியில் ஒரு பெரிய கிணறு இருக்கிறது. அந்த கிணறு ஊருக்கே பொதுவான கிணறாக இருந்தது. மக்கள் அனைவரும் விவசாயத்திற்கு இந்த கிணற்று நீரை தான் பயன்படுத்தினார்கள். இந்த கிணற்றில் எப்போதும் தண்ணி வற்றாது இருக்கும். மக்கள் எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் ஊற்று நீரால் தண்ணீர் கிணற்றில் நிறைந்து வழியும். அப்படிப்பட்ட கிணற்றில்
அண்ணன் தம்பி இருவரும் சொத்து பிரச்சனையால் சண்டை போட்டு இனிமேல் இந்த கிணறு யாருக்கும் பயன்படக்கூடாது என்று மூடிவிட்டு அதன் மேல் சிவலிங்கத்தை வைத்தார்கள். தன் பெயர் நிலைக்க வேண்டும் என்று கோவிலையும் கட்டினான் அண்ணன். அப்போதிலிருந்து மழை பெய்தால் தான் விவசாயம் செய்வது போல் ஆகிவிட்டது. இந்த சிவலிங்கத்தை அகற்றினாலே கிணற்றிலிருந்து நீர் வழிந்தோடும். மன்னா, இதை செய்தாலே உன் நாட்டில் பஞ்சம் இருக்காது, நாடு செழித்துவிடும், உன் ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும். மன்னன் செலியனின் ஆட்சியில் செழிக்கட்டும் நாடு நகரம் எல்லாம், விவசாயம் செழிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே மறைந்தாள் அன்னை பார்வதி தேவி. அன்னை பார்வதி தேவி மறைந்தவுடன் சிவலிங்கம் எப்போதும் போல் இருந்தது. அரசன் செலியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கற்பகத்தை பார்த்து அனைவரும் வணங்கினார்கள். அரசி கற்பகத்தை கட்டிப்பிடித்தாள். அரசனும் அவள் கைகளை பிடித்து கொண்டு சற்றும் யோசிக்காமல், இன்றிலிருந்து என்னுடைய மகளாக நான் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறேன், வருங்கால இளவரசி இவளே என்றான் அரசன். ஆஞ்சிலிருந்த அரசன் துரிதமாக மக்களை வைத்து சிவலிங்கத்தை அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்தான். சிவலிங்கத்தை அகற்றியவுடன் கிணற்றிலிருந்து நீர் வழிந்தோடியது. ஆழ்கிணறாக இருந்தது. இவ்வளவு பெரிய கிணற்றிலிருந்து தண்ணீர் நிறைந்து வெளியே வருகிறதென்றால் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான். வறண்ட பூமியெல்லாம் செழிப்பாக மாறியது. மக்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். நாடு செழிப்படைந்தது. அரசன் எடுத்த சிவலிங்கத்தை வேறு ஒரு இடத்தில் வைத்து கோவிலை கட்டினான். முறைப்படி தன் பிள்ளையாக கற்பகத்தை தத்தெடுத்தான். அரசனுக்கு ஒரே மகன்தான் இருந்தான். இப்போது 2 பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்தான். கற்பகத்தின் தாயை அரசிக்கு துணையாக வைத்து கொண்டார். அரசன் செலியன் நல்லாட்சி செய்து மக்களிடம் நல்ல பெயர் எடுத்தான். வளரட்டும் செலியனின் ஆட்சி, வாழட்டும் செலியனின் அரச குடும்பம். நம் முன்னோர்கள் செய்யும் தவறால் வரும் தலைமுறையினர் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த கதையே சாட்சி. அதேபோல் தாய் தந்தை செய்யும் தவறால் நம்முடைய பிள்ளைகளும் பாதிக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அன்பே சிவம். நன்றி. நம சிவாய.